السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையவிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பலவிதமான அருட்கொடைகளை மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய, மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதியையும் சாந்தியையும் இறக்கி அருளக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அருள் செய்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்லே 1957வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. இதா கான ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ரஹ்மா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம். நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுல்சிலத்தி ஷயாத்தீன். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ரமலான் மாதம் வந்தாலே அல்லாஹ்வுடைய அருளின் வாசல்கள் திறக்கப்படும் என்பதுதான் இந்த ரமலான் மாதத்தில் உள்ள ஒரு சிறப்பம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட நிலையில் நரகத்துக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகளும் மிகவும் குறைவானதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறார். ஷைத்தான்கள் ஏனைய மாதங்களில் எப்படி நடமாடுகிறானோ, எப்படி மனிதர்கள் மத்தியிலே சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறானோ, அது போன்ற ஒரு நிலையில் ரமலான் மாதத்தில் ஏற்படுத்த முடியாது. மிகவும் குறைவான அளவில் தான் மனிதர்களை வழிகெடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊசலாட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் சுவனத்தை அடைவதற்குரிய, சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதற்குரிய என்ற வேறொரு அறிவிப்புல இதா ஜா ரமலானு ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்படுகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைய கிடைப்பதனால், அதிகமான அளவில் அல்லாஹ்வுடைய அருள் வளம் கிடைப்பதனால சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய வாசல் லேசாக்கப்பட்டு, நரகத்துக்கு செல்வதற்குரிய வழிகள் அடைக்கப்பட்டு, ஷைத்தான்களும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள் வளம் நிறையவே கிடைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அருளின் வெளிப்பாடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு ஏற்பாட்டையும் இந்த ரமலான் மாதத்தில் செய்கிறார். என்னென்று சொன்னால், நாங்கள் சாதாரண மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அளப்பரிய ஒரு நன்மையை, அபரிமிதமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் வழங்குகிறார். பொதுவாக அல்லாஹ்வுடைய அடிப்படையான நன்மை தரக்கூடிய அளவுகோல் என்னென்று சொன்னால், திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்ஜா பில் ஹசனதி ஃபலவு அஸ்ரு அம்சாலிஹா. யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் 10 மடங்கு கூலிகள் கிடைக்கும் என்பதுதான் பொதுவான அளவுகோல். அதுவே அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்து தான். அடுத்தது அந்த வசனத்துல வமன்ஜா பி செய்யதி. யார் ஒரு தீமையை செய்வாரோ ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. அதை போன்றே தவிர, அதாவது அந்த தீமைக்கு ஈக்குவலான நிலையிலே தவிர அல்லாஹ் தஆலா தீமைகளை பதிவு செய்வதில்லை. வஹும் லா யுல்லமூன். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நன்மை தரக்கூடிய பொதுவான அளவுகோல் என்னென்று சொன்னா 1க்கு 10 என்ற அளவுகோல். அதை சில பேருக்கு நாடியவர்களுக்கு 700 மடங்காகவும் அல்லாஹ் என்ன செய்வான், அதிகமாகவும் தருவார். அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விடக்கூடிய அளவுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை அமைத்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரில 1904வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால் அல்லாஹு, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
குல்லு அமலி இப்னி ஆதம் அல்லஹு இல்ல சியாம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும், ஆனால் இல்ல சியாம், இந்த நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி, இந்த நோன்பு என்பது எனக்குரியது, வஅன அஜ்ஸிய பிஹி, நான் தான் அதற்கு கூலியும் தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த எல்லா அமல்களுக்கு அல்லாஹ் தான் கூலி தர்றான். அல்லாஹ் அந்த கூலி தர்றதுக்குரிய ஒரு நிர்ணயத்தை வச்சிருக்கிறான். அந்த நிர்ணயத்துக்கு உட்பட்ட நிலையில் அல்லாஹ் கூலிகளை வழங்குவான். 1க்கு 10, 700 மடங்கு வரை என்ற அந்த நிர்ணயத்துக்குள்ள அல்லாஹ் கூலியை வழங்குவான். ஆனா நோன்பை பொறுத்தளவுல அதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு அளவை சொல்லவே இல்லை. அது எனக்குரியதுன்ட்டான் அல்லாஹ். வஸ்ஸியாமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, வஅன அஜ்ஸிய பிஹி, நான் தான் அதுக்கு கூலி தருவேன் என்றா என்ன அர்த்தம்? மற்றதுக்கு அல்லாஹ் தான் கூலி தர்றான், இதை பிரத்யேகமா அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னா இதுக்கு வழங்கப்படுகின்ற நன்மையின் அளவிற்கு எல்லை கிடையாது. ரமலான்ல நாங்கள் அடிப்படையாகவே நோன்பு தானே நோட்போம். ரமலான்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை அருளியதனால ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக சொல்லும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும் சொல்லிட்டு ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே அம்மாதத்தை உங்களில் யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும். அப்ப இந்த ரமலான்ல குர்ஆன் அருளப்பட்டதனால நாங்கள் நோன்பு நோட்கணும் என்பதுதான் விதி. அப்ப இந்த ரமலானுக்குரிய நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நானே கூலி தர்றேன், அதனுடைய அளவை சொல்லவே முடியாது என்று சொல்வதை அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத் அல்லாஹ் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அதே செய்தியில வரக்கூடிய அடுத்த வாசகம் என்னன்னு சொன்னா, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. இதா அஃப்தர ஃபரிஹ, அவன் நோன்பு திறக்கும் போது சந்தோஷம் அடைகிறான். பசியில பட்டினியில கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள் இலங்கை போன்ற நாடுகள்ல தாகித்து இருந்து பசித்து இருந்து அந்த நோன்பை திறக்கும் பொழுது நம்முடைய பற்கள் எல்லாம் தானாகவே என்ன செய்யும், இழிக்க தான் ஆரம்பிக்கும். அது நம்ம ஆக்கள் வைக்கிற இஃப்தார்களை பார்த்தா ரொம்பவே கண்குளிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி வைப்பான், சர்வத்தை வைப்பான், கஞ்சியை வைப்பான், சமுசாவை வைப்பான், பெட்டிஸை வைப்பான், ட்ரம் ஸ்டிக் எண்டுவான், அது எண்டுவான், இது எண்டுவான், எல்லாத்தையும் பார்க்கும் போதே நோன்பு திறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு சந்தோஷம் வரும். அது திறக்கும் போது வர்ற ராகத்து இருக்குதே, அது மனசுக்கு வர ஒரு நிம்மதி இருக்குதே, தானாகவே ஒரு புன்முறுகள் வெளிப்படும் அளவுக்கு ஒரு சந்தோஷம் மனதிலிருந்து வெளிப்படும். இது நோம்பாளிக்கு கிடைக்கிற ஒரு நன்மை. இதை நீ அனுபவிக்கிறியா? ரசூல் என்னத்தை சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. இதை நீ அனுபவிக்கிறியா வாழ்க்கையில? அடுத்ததா இன்னொரு சந்தோஷம் இருக்குது, அதை கண்டிப்பாக அனுபவிப்பாய். அடுத்த சந்தோஷம் என்ன? வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, அவன் தன்னுடைய இறைவனை மறுமையில் சந்திக்கும் போது இந்த நோம்பின் காரணமாக அவன் சந்தோஷம் அடைவான். அப்ப அல்லாஹ் தஆலா நோம்பு பிடிக்கிறவனை மறுமையில நேரடியாக சந்திப்பான் என்று வருது. இந்த நோம்பின் காரணமாக மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அல்லாஹ் ஒரு வெல்கம் மறுமையில கொடுக்க இருக்கிறான். ரையான் என்று தனி வாசல், நோம்பாளி சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு. ஐன சாயிமூன், நோம்பாளிகள் எங்கே, நோம்பாளிகள் எங்கே என்று அல்லாஹ் வானவர்களூடாக அறிவிப்பு செய்து தனியா ஒரு வாசல்ல சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வளம் அதிகமாக கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு செய்தி இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 38வது செய்தி, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் முழுமையான ஈமானுடனும் நோன்பை நோக்கிறார்களோ, அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக இல்லாம அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோட இறைவன் கூலி தருவான் என்ற எண்ணத்தோட யாரு நோன்பு நோட்பானோ அவனுடைய முன்பாவம் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்கிறார். ஒவ்வொரு நோன்புக்கும் நாங்கள் அந்த நோன்பை பிடிச்சு முடிஞ்ச உடனே நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த வாய்ப்பு வேறு நாட்கள்ல சாதாரணமா கிடைக்குமா? இது ஒவ்வொரு நாளும் ரமலான்ல கிடைக்கக்கூடிய ஒரு அருள் வளம் தானே, அல்லாஹ்வுடைய அருட்கொடை தானே. பாவம் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு தூய்மை அடைஞ்சு ஒரு மாச காலத்துக்கு இறைவனே தரக்கூடிய ஒரு தர்பியத் இது ரமலான் என்பது. நாங்கள் தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்துவோம். நம்முடைய ஈமான பலப்படுத்த பயிற்சிகள் கொடுக்கப்படும். இஸ்லாத்தை செயல்படுத்தவும் ஈமானை பலப்படுத்தவும் தான் பயிற்சிகள், தர்பியாக்கள். இந்த ரமலான் நோம்புடைய தர்பியா யாரு தர்ற தர்பியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்ற ஒரு தர்பியா. தானா தர்பியத் அடைகிறோம், தானா இறையச்சமுடையவர்களாக மாறுகிறோம். அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நிறைய நன்மைகளை தந்து பாவத்தையே மன்னிச்சு உன்னை அப்படியே தூய்மைப்படுத்தி எடுக்கிறேன் என்று அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்ல,
இந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு அதிகமான நன்மை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு அன்சாரி பெண்ணிடம், அந்த அன்சாரி பெண்ணுடைய பெயரை அறிவிப்பாளர் குறிப்பிடவில்லை, கேட்கிறாங்க அந்த அன்சாரி பெண்ணிடம், மா மனஅகி அன் துஹஜ்ஜீன, நீ ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. ஹஜ்ஜி காலமா இருந்திருக்கலாம், ஏன் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறீங்க என்று ஒரு அன்சாரி பெண்ணிடம் கேட்கிறார்கள். அந்த பெண் சொல்கிறார்கள், கானலனா நாலிஹுன் ஃபரகிபஹு அபூ ஃபுலான் வப்னுஹு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, 2 ஒட்டகம். அதுல ஒரு ஒட்டகத்துல இந்த மனிதர், இந்த மகனுடைய தந்தையார் பயணம் செய்து விட்டார். லி ஜௌஜிஹா வபனிஹா, அவரும் அவருடைய மகனும் தந்தையும் பயணம் செய்து விட்டார். வதரக்க நாலிஹன் நல்லஹு அலைஹி, நமக்கு ஒரு ஒட்டகத்தை தனியா தந்து வச்சு போயிருக்கிறாங்க. அது எதுக்காக என்று சொன்னா, நாங்கள் அதன் மூலமாக நீர் இறைத்துக் கொள்வோம் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதா கான ரமலானு, ரமலான் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது, அதனால தமரி ஃபீஹி, அதிலே நீங்கள் உம்ரா செய்து விடுங்கள். காரணம், ஃபைன்ன உம்ரத்தம் ஃபீ ரமலான ஹஜ்ஜத்துன் அவ் நஹ்வன் மிம்மா கால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த ரமலானில் நீங்கள் செய்யக்கூடிய உம்ரா என்பது ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரும். அறிவிப்பாளர் சொல்கிறார், இது போன்ற ஒரு வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரணமா ஒரு உம்ரா செய்வதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. உம்ரா என்றது ஒரு சாதாரண மக்கால போய் சில கிரியைகளை செய்வோம். நாங்கள் தல்பியா சொல்வோம், காபாவை தவாப் செய்வோம், சை என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவோம். அதே போன்று நாங்கள் பிறகு தஹ்லீக் செய்து கொள்வோம். இதோட அந்த உம்ராவுடைய கிரியைகள் முடிந்துவிடும். ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கு மிகப்பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. வெட்ட வெளியில, சுடும் மணல்ல, அந்த பகல் நேரங்கள்ல நிறைய முஸ்தலிஃபால தங்குவது, அரஃபால தங்குவது, மீனால தங்குவது, இப்படி நிறைய கிரியைகள் ஹஜ்ஜில் இருக்குது. அதுக்கென்று சொல்லி அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தனியா ஒரு நன்மையை தருகிறார். யார் ஹஜ்ஜு செய்து வருவார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகன்களை போன்று திரும்பி விடுவார்கள். இது ஹஜ்ஜுக்கு கிடைக்கிற நன்மை. இந்த நன்மையை ரமலான்ல தருகிறார். அதுக்காக உம்ராக்கு எல்லாரும் ரமலான் மாசத்துல ஓடுறது எதுக்காக ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் முறையில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதுக்கு வாய்ப்பு தேட தான் செய்வாங்க. இறையச்சம் உள்ளவர்கள் அந்த வழியை தேட தான் செய்வாங்க. அப்ப ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜி செஞ்ச அளவுக்கு நன்மை கிடைப்பதாக வரக்கூடிய இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 1782வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குது என்று சொன்னா, நாங்க ரமலான்ல நோன்பு நோக்கிறோம், அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதம் வரும். ஷவ்வால் மாதத்தில் முதல் பிறையில தான் நாங்க பெருநாள் கொண்டாடுவோம். அதற்கு பிறகு ஷவ்வால் மாதம் இறுதிக்குள்ளே 6 நோன்புகளை நாங்கள் நோற்றோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாம ரமலான, யார் ஒருவர் ரமலானிலே நோன்பு நோற்று, சும்மா அத்பாஉ சித்தம் மின் ஷவ்வாலின், பிறகு ஷவ்வாலிலே 6 நோன்புகளை யார் நோட்பார்களோ, கான கசியாமித் தஹர், அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவர் போன்றவர் ஆவார். இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2159வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரமலான் மாதத்துல நோன்பு நோட்டுட்டு ஷவ்வால்ல 6 நோன்பை முடிச்சோம் என்று சொன்னா, காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை என்றால், ஆரம்பத்தில் ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன், 1க்கு 10, ரசூல் தான் சொல்றாங்க, 1க்கு 10. அப்ப நீங்க 30 அதிகமான நாட்கள் நோன்பு நோற்றாலும் 300 ஆகிரும். 6 நோன்புக்கு 6க்கு 10 60 ஆகிரும். 360 ஒரு வருட காலம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்குதா? இந்த கணக்குல ஷவ்வால்லையும் 6 நோன்பை பிடிங்க, காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை. ஒரு ரமலான்ல நோன்பு நோட்டுட்டு அடுத்த மாசம் ஷவ்வால்ல 6 நாள் நோன்பு நோற்றோம் என்றா, காலம் முழுக்க நோன்பு நோற்றதாக நன்மை தர்றதா இருந்தா இது அல்லாஹ்வுடைய அருளின் வெளிப்பாடு இல்லையா? இதையும் நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அல்லாஹ் ஏற்படுத்துறான். அதுதான் லைலத்துல் கத்ர், மகத்துவம் மிக்க இரவு. லைலத்துல் கத்ர் சம்பந்தமா உங்களுக்கு தெரியும், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர்ல தான் அருளினோம். குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எது என்னவென்பதை உமக்கு எது அறிவித்தது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு ரமலான்ல தருகிறார். வெறும் அந்த நாட்களுடைய சிறப்பு நீளத்தில் அளவு மாத்திரம் அல்லாஹ் சொல்லாமல், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், இறைவனுடைய அனுமதியுடன்
ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்குவார், வானவர்கள் அந்த இரவில் இறங்குவார்கள். அப்ப ஏதாவது ஒரு காரியத்துக்கு தானே இறங்குவாங்க, சும்மா இறங்குவாங்களா? பொதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானவர்களும் வானத்திலிருந்து இறங்கினாங்கன்னு சொன்னா எங்கேயோ அழிவு வர போகுதுன்னு அர்த்தம். வானவர்கள் கூட்டமா வந்து இறங்கினாங்கன்னா ஒரு ஊரை அழிக்க போறாங்கன்னு அர்த்தம். அல்லது பல பணிகளுக்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள், அந்தந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வானவர்கள் வருவார்கள். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியத்துடனும் வருவார்கள். அந்த காரியம் என்ன? சலாமுன் ஹிய அத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அமைதியை கொண்டு வருவார்கள். அது வந்து எதுவரைக்கும்? ஹிய அத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹ் ஃபஜ்ர் நேரம் உதிக்கும் வரைக்கும் அது நீடிக்கும் அமைதி. லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவுல இறைவனுடைய அமைதி. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோமே, சலாம் அலைக்கும் என்று சொன்னா உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் வந்து அதை மாரிஃபாவாக சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. அந்த சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும். எந்த சலாம்? சொர்க்கத்தின் சலாம், இறைவனின் சலாம், இறைவனின் அமைதி. இந்த அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலிஃப்லாம் போட்டு சொல்றோம். இந்த சலாத்தை லைலத்துல் கத்ர் இரவுல வானவர்கள் கொண்டு வர்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண, எல்லாருக்கும் அமைதி கிடைக்கட்டும். அந்த நாள்ல அத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும். ஃபஜ்ருடைய ஃபஜ்ருல் காதிப், ஃபஜ்ருல் சாதிக் என்று ரெண்டு இருக்குதுங்க. ஃபஜ்ருல் காதிப சொல்லல, பொய்யான ஃபஜ்ர் என்ற ஒரு ஃபஜ்ர் இருக்குது, அது இருட்டாதான் இருக்கும், வானத்துல வெளிச்சம் இருக்காது. ஃபஜ்ருல் சாதிக் என்று ஒன்று இருக்குது, உண்மையான ஃபஜ்ர். அந்த ஃபஜ்ர் நேரம் ஒரு விதமான ஒரு வெளிச்சமும் இருக்கும். சூரிய உதய வெளிச்சம் இல்ல, வானத்தில் ஒரு வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் வரும் வரைக்கும், ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை சலாம் என்பது பரவிக்கொண்டிருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு அருளா இருக்கும். அல்லாஹ்வோட அமைதியை நேரடியாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, அந்த அமைதியை பெற்றுக்கொள்றதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குது. இது இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது ஃபஜ்ருக்கு முன்பதாக கிடைக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த அமலை அடைந்து கொள்வதாக இருந்தா அந்த இரவுல நின்று வணங்க வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் 37வது செய்தியா பதிவாகுது. மன் காம ரமலான, யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே இரவில் நின்று வணங்குவாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும், குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்ப ரமலான் மாதத்துல நீங்க நின்று வணங்குங்கள், லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குங்கள், அப்போது முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 1000 மாதங்களை விட சிறந்த அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைச்சி அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் கிடைக்கும் என்பது இந்த ரமலான்ல அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் வெளிப்பாடு இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 88 வருடங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்கிய ஒரு நன்மை ஒரு மாதத்துல ஒரு நாள்ல கிடைக்குது. அந்த லைலத்துல் கத்ர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் அடைஞ்சோம்னா 880 வருஷம், 20 வருஷம் நாங்க அடைஞ்சோம்னு சொன்னா 1960 வருஷம். சாதாரண ஒரு கணக்கா? அவ்வளவு வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய அருளுடைய விசாலம் விளங்குதா? இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற முக்கியத்துவம் விளங்குதா? இதை நினைத்து நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ரமலான்ல இவ்வளோ பெரிய அருள் வளத்தை அல்லாஹ் தருவதனால அந்த ரமலானை பக்குவமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இரவு வணக்கத்திலே நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு நாட்கள்ல இரவு வணக்கத்தில் ரொம்ப குறைவாக அரிதாக நின்று வணங்கக்கூடியவர்கள் ரமலான் மாதத்திலே அதிகமாக இரவு வணக்கங்கள்ல நின்று வணங்குவதை பார்க்கிறோம். இந்த தர்பியத்து அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் ஊடாக ஏனைய நாட்களிலும் நாம் அமுல்படுத்திக் கொள்வதற்காக தரக்கூடிய ஒரு தர்பியத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னா, புகாரில 2024வது செய்தி, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். காரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஸ்ரு, ரமலான்ல கடைசி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து கொண்டால், சத்த மிஅஸரஹு, அந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை, மனைவியுடன் சந்தோஷமாக இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கையை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வார்கள். அதே போல வஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள், குடும்பத்தாரையும் விழிக்கச் செய்து தொழுமாறு ஏவுவார்கள். குடும்பத்தார அவங்க ஆயிஷா நாயகி பொதுவா இரவு தொழுவாங்க தான், ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கும் போது தான் எழுப்பி தொழுவாங்க. ஆனா ரமலான்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? கடைசி 10 வரும்போது கொஞ்சம் நேரத்தோட எழுப்பி தொழுங்க, இரவு உயிர்ப்பியுங்கள், இரவிலே அந்த இரவுகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று குடும்பத்தாரை வலியுறுத்தக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதையும் குறிப்பாக இரவுல அந்த கடைசி நேரத்தில் தொழுவது தான் சிறந்தது.
அந்த தொழுகையும் ஜமாத்தோட தொழுந்தோம்னா இன்னும் சிறப்பு. ஏனென்றுங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. ஸல்லா தாத்த லைலத்தின் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல ஒரு நாள் இரவு தொழுகிறார்கள். ஃபஸல்லா பி ஸலாத்திஹி, ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ஃபஸல்லா பி ஸலாத்திஹி நாசுன், மனிதர்களும் பின்னாடி இருந்து மக்களும் தொழுதார்கள். ஸல்லா மின் காபிலத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகஸருன் நாஸ், ரசூல் அடுத்த நாள் தொழுகும் போது அதிகமான மக்கள் நிறைந்து விட்டார்கள். சும்மஜித்தமஉ மினல் லைலத்தி ஸாலிசத்தி, பிறகு மூன்றாவது நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அதற்காக மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். அபிர் ராபியத்தி, அல்லது நான்காவது நாளில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஒவ்வொரு இரவுலையும் கிட்டத்தட்ட வேறு அறிவிப்புகளில் 23வது இரவு, 25வது இரவு, 27வது இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுகை நடத்தும் போது ஒரு நாள் இருந்ததை விட பல மடங்கு மக்கள் கூடுறாங்க. ஒரு நாள் கால்வாசி இருந்து அடுத்த நாள் அரைவாசி ஆகிறாங்க, அடுத்த நாள் முக்கால்வாசி ஆகிறாங்க. இப்படி நிறையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யஹ்ருஜு இலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த நாள் தொழுவிப்பதற்காக ரசூலுல்லாஹ் வரவில்லை. ஃபலம்மா அஸ்பஹ, சுபோக்கு வர்றாங்க. வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கது ரஅய்துல்லதி ஸனஅதும், நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் கொஞ்சம் அவதானித்து பார்த்தேன். ஆர்வம் அதிகமாகுகிறது, ஜமாத்துக்காக அதிகமாக மக்கள் ஒன்று குழுமுகிறீர்கள். வலம் யம்னஅனி மினல் ஹுரூஜி இலைக்கும், ஆனா நான் உங்கள்கிட்ட வருவது என்னை எது தடுத்தது தெரியுமா? இல்லா அன்னி ஹஷீது அன் துஃப்ரல அலைக்கும், உங்களுக்கு இந்த தொழுகை ஃபர்லாகி விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் வரவில்லை. வதாலிக ஃபீ ரமலான், இது ரமலானில் நடந்த ஒரு நிகழ்வு என்று அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில 1129வது செய்தியா பார்க்குற. அப்ப ஜமாத்தா தொழலாம். ஜமாத்தா தொழுவதை ரசூலுல்லாவும் அங்கீகரித்தார்கள், மக்களும் ஆர்வமாக தொழுதார்கள். அந்த தொழுகை ஃபர்லாகி விடும் என்ற அச்சத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தொழுகையிலிருந்து விடுபட்டாங்களே தவிர அந்த அச்சம் நமக்கு இப்ப இல்லை, அந்த காரணம் நமக்கு இப்ப பொருந்தாது. ஏன்னா யாருக்கும் இப்ப வஹி வரப்போவதில்லை. அதனால ஜமாத்தா தொழுவது மிகவும் சிறந்தது. காரணம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், தனிமையில் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அது பொதுவான ஒரு விதி இஸ்லாத்துல. வேற அறிவிப்புகள் 25 மடங்கு என்று வருது. ஆனா இதே செய்தி வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு திருமிதியில 734வது செய்தியா வருது. மக்கள் ஒன்று குழுமுறாங்க, எல்லாம் செஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு மன் காம மஅல் இமாமி, நான் வராம இருந்தது சரிதான், உங்கள் மேல ஃபர்லாகும் என்று பயத்துல தான் வரல. ஆனா யார் ஒருவர் இந்த இரவு தொழுகையை இமாம் ஒருவருக்கு பின்னால் இருந்து தொழுகிறாரோ, ஹத்தா யன்சரிஃப, அவர் திரும்பும் வரைக்கும், குத்திபலஹு கியாமுல் லைலத்தின், அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்வார். ரமலான் மாதத்துல ஜமாத்துடன் தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். ஆனா நேரத்தில் எது சிறந்த நேரம் தெரியுமா? சஹருடைய நேரம் தான் சிறந்த நேரம். முன்னாடி இரவுல முன்னிரவில் தொழக்கூடிய அந்த நேரம் இருக்குதே, அனுமதிக்கப்பட்ட நேரம் தான். இஷால இருந்து சுபஹ் வரை காட்டிலும் கியாமுல் லைல் தொழலாம். சிறப்பான நேரம் இறுதி நேரமாக இருக்கிறது. அந்த இறுதி நேரத்திலையும் ஜமாத்தோட தொழுந்தோம் என்று வைங்க, அது இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மை 27 மடங்கு நன்மை என்பதை நமக்கு இந்த செய்திகளூடாக தெரியக்கூடியதாக இருக்குது. அப்ப தனித்து தொழுவதற்கு அனுமதி உள்ளது. அந்த அனுமதியை நாங்கள் தனித்து தொழுவதற்குரியது மட்டுமாகவே பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த மாதிரி ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதற்குரிய வாய்ப்பாக அதை ஆக்கி கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான இபாதத்து ரமலான்ல செய்ய வேண்டியது, நிறைய பேர் தவறிவிடக்கூடிய ஒரு செய்தி, ஒரு இபாதத்தா இருக்குது. என்னென்று சொன்னா, பொதுவாகவே இறையச்சம் உள்ளவர்கள் இரவு நேரங்களில், சஹருடைய நேரங்களில் இஸ்திக்ஃபார்கள்ல ஈடுபடணும். அது மிகவும் சிறந்த ஒரு அமல், தனி ஒரு பிரத்யேகமான ஒரு அமல். திருக்குர்ஆன்ல 51வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியார்கள் அவர்களுடைய சஹர் நேரங்களில் இறைவனை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். இதே 3வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்கள் யாரு, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்லடியார்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, நாங்கள் நம்பிவிட்டோம் இறைவா, ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வகினா அதாபன்னார், நரகத்திலுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று துஆ கேட்பார்கள். இவர்கள் எத்தகைய தன்மை உள்ளவர்கள் தெரியுமா? அஸ்ஸாபிரீன், பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். வஸ்ஸாதிகீன், உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் கானிதீன், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன்,
அல்லாஹ்வின் பாதையில் செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அஸ்ஹார் சஹர் நேரங்களில் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள். யார் இந்த பண்புகளோடு பொறுமையாளர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, இறைவன் பாதையில் செலவிடக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் இறைவா உன்னை நம்பிட்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு எங்களை நுழைய செய்து விடு என்று யார் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ, துஆ கேட்பார்களோ, அவர்கள் நல்ல மனிதர்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அர்த்தம். அப்ப இதை நாங்க பார்க்கிறோம். ரமலான்ல இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். காரணம், அந்த சஹருடைய நேரத்தில் தான் இறைவன் அடிவானத்துக்கு இறங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இறைவன் அரிசில தான் இருக்கிறார். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமர்ந்து கொண்டார். இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்து. ஆனா ரசூல் அதனுடைய அந்த அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானது என்று சொல்வதற்காக சொல்கிறார்கள். யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா, உங்களுடைய இறைவன், மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் ஒவ்வொரு இரவிலும் அடிவானத்துக்கு இறங்குகிறான். ஸமாஉத் துன்யாண்ட அடிவானம், எங்களுக்கு விளங்கக்கூடிய வானம். அதுக்கு மேல அடுக்கடுக்கா 7 வானங்கள் 6 வானங்கள் இருக்கும். அடிவானத்துக்கு மேல 6 வானங்கள், மொத்தம் 7 வானங்கள். அடிவானத்துக்கு எல்லாம் இறங்குவதா சொல்றாங்க. எப்போது யபுகா சுலுசல் லைலில் ஆகிரி, இரவுலே இருக்கக்கூடிய பகுதிகளில் 3இல் 1 பகுதி மீதம் இருக்கக்கூடிய நிலையில் இரவை 3ஆ பிரிச்சு கடைசி நேரம் சஹருக்கு நெருக்கமான சஹர் நேரம் இருக்குதே, அந்த நேரத்தில் இறங்கி அல்லாஹ் கேட்பானா, மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, யார் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். அதே போன்று மை யஸ்அலுனி ஃபஅஊதியஹு, யார் என்னிடம் கோரிக்கைகளை முன்வைப்பார்களோ அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்று இறைவனே வந்து இறங்கி கேட்பானாம். நாங்க கேட்கிறோமா பாவ மன்னிப்பு? எல்லாரும் நிறைய எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு ஒருத்தன் துவா கேட்பான், பிசினஸ்ல ப்ராஃபிட் கிடைக்கணும்னு துவா கேட்பான், அவன் செக்க தந்தா அந்த செக்கு பொல்லாயிரக்கூடாதுன்னு துவா கேட்பான், பம்ப் ஆயிரக்கூடாதுன்னு கேட்பான், வீடு கட்டணும் துவா கேட்பான், திருமணம் முடிக்கணும் துவா கேட்பான், சாலியான மனைவியை கேட்பான். கிடைக்கல சஹர் நேரத்தில் எழுப்பி கேளு, உண்மை பேசக்கூடியவனா இருந்து கேளு, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தாரன்றானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் சஹர் நேரத்தில் தான் கேளுங்கள் தரப்படும், கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றான். நாங்க தட்டலையே, கேட்கலையே, அல்லாஹ் அப்ப தரலண்டி யாராவது சொல்லிக் கொண்டிருந்தா சரியா? சரி வராது என்பதையும் பார்க்கிறோம். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 1145வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இறுதியாக இந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓதணும். ரமலான் மாதம் வந்து குர்ஆனுக்காகத்தானே மாதம். குர்ஆன் அருளப்பட்டதனால ஃபமன் ஸைத மின்கும் ஸஹர ஃபல்யன்சும்ஹு, யார் மாதத்தை அடைகிறார்களோ அதுல நோன்பு நோட்கட்டும் என்றான். இப்போ குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல குர்ஆன் ஓதாம இருந்தா வாழ்க்கையில குர்ஆனை தொடுறது இல்லை, கேட்டா ஆபாத்தா தெரியான்றது, முயற்சி செய்வதும் இல்லை. ஆனா பிசினஸுக்கு சைனா போகணும், சைனா மொழி படிக்கணும் என்று சொன்னா கிளாஸ் போறான். எப்படி சுயநலவாதின்னு பார்த்தீங்களா? அரபு எழுத்து ஆபாத்தா தெரியாதுன்றான். யூகே போகணும், IELTS இங்கிலீஷ் கோர்ஸ் எடுக்கணுமா, போறான், கோர்ஸ் செய்யறான், முடிக்கிறான், இங்கிலீஷ்ல ஃப்ளூவன்ட் ஆகிறான். அரபு படிக்க மாட்டீங்களா? குர்ஆனுடைய மொழி, அதை உச்சரிப்பது ரொம்ப இலகுவானது, அழகான ஒரு மொழி, அற்புதமான ஒரு மொழி. அதை படிக்க முடியாதா, தேட முடியாதா, வாசிக்க முடியாதா? வாசிப்பு தானே, உனக்கு அர்த்தத்தை யாரு பார்க்க சொன்னா? அது பார்த்தா மிகப்பெரிய நன்மை. ஓதுதல் திலாவத்தையாவது குறைந்தபட்சம் செய்யணுமா இல்லையா? செய்யாமல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இந்த குர்ஆனை ரமலான்ல என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் குர்ஆனுடைய அதுவரைக்கும் அருளப்பட்ட வசனங்களை டபுள் செக் பண்ணுவாங்க. யாரோட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. எந்த மாசத்துல? ரமலான் மாசத்துல தான். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் 23 வருடங்களாக அப்டேட் ஆகிச்சு. அது வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அருளப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தொகுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓத வச்சு ரசூலும் ஒப்புவிச்சு காட்டுவாங்க மனப்பாடத்தை. ஹிஃபுல அந்த ஹிஃபுல சரி செஞ்சு இந்த தர்த்தீபுல வரணும், இந்த முறைப்படி வரணும் என்றதை அந்த அந்த தர்த்தீப் செய்யக்கூடிய அனைத்தும் ரமலான்ல தான் நடக்கும். அப்ப குர்ஆனை எவ்வளவு ரசூலா ஓதி இருப்பாங்க? இது நபி ஸல்லல்லாஹு வகான யல்கௌ ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரமலான்ல ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அவர்கள் இறங்குவார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சிஃபத்து கூடும், ஒரு பண்பு அதிகமாகும். என்ன பண்பு? ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலதி. வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்க கொண்டு வந்து எது டச் ஆகுதுன்னு பாருங்க. புகாரில 6வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரமலான்ல நீங்க செலவழிக்கணும். எதுக்கு? தர்மம் பண்ணணும். எதுக்கு? ரமலான்ல அதிகமா குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்களா ரசூலுல்லாஹ், அதிகமா அந்த இஃபுல் செஞ்சு அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்புவிப்பாங்களாம். இந்த நன்றி உணர்வுக்காக வேண்டி அதிகமா என்ன செய்வாங்க? தர்மம் செய்வார்கள். அப்ப தர்மம் செய்யறதுக்கு சில பேர் இருப்பாங்க, எச்சி கையில காக்கா விரட்ட மாட்டான், ரொம்ப பிசினாரிகளா இருப்பாங்க. யார் ஒருவன் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் என்று இஸ்லாம் அல் குர்ஆன் சொல்கிறது. அப்ப இந்த கஞ்சத்தனம், கருமித்தனம், நயவஞ்சகர்களுடைய பண்பு, இறை நிராகரிப்பாளர்களுடைய பண்பு, இந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தினசரி தர்மம் செய்யுங்கள். ஏன்னா அது உங்களுடைய ஒவ்வொரு முட்டுக்கும் கடமையா இல்லையா? கடமை. 10 ரூபாய் தர்மமா, அதை நினைச்சு டெய்லி தர்மம் பண்ணணும். அளவு அல்லாஹ் பார்க்க மாட்டான், தரத்தை பார்ப்பான்ல. உள்ளத்தால வருதா, அல்லாஹ் வலது கையால் அவனோட தர்மத்தை எடுப்பானா. அல்லாஹ்க்கு தேவை அவனோட தர்மத்தை வலது கையால் எடுக்க. நீங்க ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறீங்கன்னா கண்ணியமா கொடுங்க. காரணம், அடுத்த தரப்புல இருந்து எடுப்பவர் ஒரு பிச்சைக்காரராக இருப்பார், யாசிப்பவராக இருப்பார். ஆனா அந்த தர்மத்தை மதிப்பீடு செய்து நன்மை தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அவனோட வலது கையை போடுவான். தாடா ராஜா தா. கருமித்தனமாக கொடுத்தா அல்லாஹ்க்கு நீங்க அந்த தர்மத்தை கொடுக்குறீங்க, வெட்கப்படணுமா இல்லையா? வெட்கப்படணும். தாராளமா அள்ளி வீசுங்க. இந்த பொருளாதாரம் அழியக்கூடியது, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாம போயிடும். அதனால கிடைக்கும் வாய்ப்பை அதிகமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருட்குடையின் ஒரு வெளிப்பாடாக இந்த ரமலானிலே அதிகமாக குர்ஆன் ஓதி ஒவ்வொரு அருஃபுக்கும் நன்மை. வலா அகூலு அலிஃப் லாம் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபும் ஒரு ஹர்ஃபு, லாமும் ஒரு ஹர்ஃபு, மீமும் ஒரு ஹர்ஃபு. ஒவ்வொரு எழுத்துக்கும் பலவிதமான நன்மைகள், அளவுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமான நன்மைகள் தரக்கூடியதாக இந்த ரமலான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமா ஆக்கி வச்சிருக்கிறான். இப்ப சொல்லுங்க, இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை இல்லையா? இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் இல்லையா? இதை நாங்கள் சரியாக அடைந்து கொண்டு இந்த ரமலானை கடத்திட்டு வந்தோம் என்று வைங்களே, அல்லாஹ்வுடைய அருளால இறைவன் புறத்திலிருந்து தரக்கூடிய அந்த தர்பியத்தை, அந்த கோர்ஸை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக, அந்த பாடநெறியை முழுமையாக முடித்தவர்களாக, உயர்ந்த பண்புகளோடும் இறையச்சத்தின் உச்சத்தோடும் நம்முடைய இஸ்லாத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அடுத்த சவ்வால்ல நாங்கள் என்ன செய்யலாம்? மாறிவிடலாம் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமலானுக்குரிய கண்ணியத்தை பேணியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து தருவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.